கடலூரில் வெள்ள பாதிப்புகளை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிவர் புயல் குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து காவல்துறை உள்ளிட்ட மீட்பு படைகளை தொடர்பு கொண்டு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும், உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக இன்றைக்கு நிவர் புயல் தமிழகத்திற்கு வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றும், நிவர் புயல் காரணமாக பாதிக்கப்படும் 13 லட்சம் பேர் வரை தங்க வைக்கக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு முகாம்களை உருவாக்கியிருந்ததாகவும், தற்போது தமிழகம் முழுவதும் 2999 முகாம்களில் 2.30 லட்சம் பேர் தங்கியிருக்கிறார்கள் என்றும், கடலூரில் மட்டும் 441 முகாம்கள் அமைக்கப்பட்டு தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும், இங்கு 52,000 பேர் தங்கியிருந்ததாகவும் தெரிவித்தார். கடலூரில் 77 மின்கம்பங்கள் புயலால் பாதிக்கப்பட்டதாகவும், இன்று சரி செய்யப்பட்டு மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புயல் காற்றினால் கடலூரில் 321 மரங்கள் சாய்ந்துள்ளதாகவும், அனைத்து மரங்களும் அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 1670 ஹெக்டேர் நெற்பயிர்கள், 315 ஹெக்டேர் மணிலா பயிர்களும் சேதமடைந்துள்ளன என்றும், கடலூரில் ஏற்பட்ட சேதங்கள் முழுமையாக கணக்கிடப்பட வேண்டும் என்றார். புயல் பாதிப்பை தடுக்க அரசு அறிவுறுத்தல் படி செயல்பட்ட அதிகாரிகள், ஊழியர்கள் என அனைவருக்கும் தமது நன்றி மற்றும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், அனைவரும் ஒருங்கிணைந்து எடுத்த நடவடிக்கையின் காரணமாகவே இன்று பெருமளவு உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முழுமையான சேதம் குறித்து மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுத்த பிறகே நிவாரணப் பணிகள் தொடங்கும் என்றும், பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு உரிய காப்பீடு வழங்கப்படும் என்றும், உயிரிழப்பை தடுக்க மழைநீர் முழுவதும் அகற்றப்பட்ட பிறகே மின் விநியோகம் தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். அதற்கு எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்வது என்பதை பற்றியும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அவ்வப்போது தக்க அறிவுகளை வழங்கி அனைத்து முன்னெச்சரிக்கையும் சரியான முறையில் எடுத்ததன் விளைவாக இன்றைக்கு நிவர் புயல் தமிழகத்துக்கு வந்தாலும் அதனால் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் தமிழகத்திலே இந்த நிவர் புயலால் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிக்கப்படுகின்ற மக்களை தங்க வைப்பதற்காக 4733 முகாம்கள் நாங்கள் தயார் செய்திருந்தோம். இதில் சுமார் 13 லட்சம் பேர் தங்க வைக்கக்கூடிய அளவிற்கு திட்டமிடப்பட்டிருந்தோம். தற்போது 2999 முகாம்கள் இன்றைக்கு தங்க வைத்தோம். இதில் சுமார் 2,30,000 பேர் இந்த முகாமிலே தங்கியிருந்தார்கள். கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 441 முகாம்கள் அமைக்கப்பட்டு தாழ்வான பகுதியிலே வசிக்கின்ற மக்களை அந்த முகாமுக்கு அழைத்து வந்து அங்கே தங்க வைத்தோம். அதில் மட்டும் 52,226 பேர் இந்த முகாமிலே தங்கினார்கள். அதே போல இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் சரி செய்யப்பட்டு மின்சாரம் தடையில்லாமல் வழங்குவதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதோடு புயல் காற்றினால் கடலூர் மாவட்டத்திலே 321 மரங்கள் சாய்ந்தன. அனைத்து மரங்களையும் இன்றைக்கு அப்புறப்படுத்தப்பட்டு சீர் செய்யப்பட்டுகின்றன. அதே போல 1617 ஹெக்டேர் நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பதாகவும், 315 ஹெக்டேர் மணிலா வேளாண் பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்படுகின்றன. 35 ஹெக்டேர் வாழை காற்றினால் சேதமடைந்திருக்கின்றன. 8 ஹெக்டேர் மரவள்ளி கிழங்கு நீரில் மூழ்கியிருக்கின்றன. தற்போது கிடைக்கப்பட்ட செய்தி, இன்னும் மாவட்ட நிர்வாகம் முழுமையாக கணக்கெடுக்கப்பட வேண்டும் என்று நான் அறிவித்திருக்கின்றேன். அது முழுமையாக கணக்கெடுக்கின்ற பொழுதுதான் நெற்பயிர் எவ்வளவு சேதமடைந்திருக்கின்றது, மணிலா பயிர் எவ்வளவு சேதமடைந்திருக்கின்றது, வாழை எவ்வளவு சேதமடைந்திருக்கின்றது, மரவள்ளி கிழங்கு எவ்வளவு சேதமடைந்திருக்கின்றது சரியான புள்ளிவரும் கிடைக்கும். இப்பொழுது கிடைத்த தகவலின் அடிப்படையில் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இது பாதிக்கப்பட்ட இந்த வேளாண் பெருமக்களுக்கு பேரிடர் நிதியிலிருந்து அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும். அதோடு ஏற்கனவே நம்முடைய வேளாண் துறை முதன்மை செயலாளர் குறிப்பிட்டார்கள், பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ்
விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை இன்சூரன்ஸ் செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அப்படி விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை காப்பீட்டு திட்டத்திலே அவர்கள் பதிவு செய்திருந்தால் அவர்களுக்கும் அந்த இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தரப்படும். எனவே இன்றைக்கு அம்மாவுடைய அரசு அறிவிக்கப்பட்ட வழிமுறைகளை கடலூர் மாவட்டம் சரியான முறையிலே பின்பற்றிய காரணத்தினால் இன்றைக்கு இந்த நிவார் புயலிலிருந்து பெரும் பாதிப்பு ஏற்படாமல் காக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். அதோடு மாண்பு அமைச்சர் அவர்களும் மாண்பு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள், அரசால் நியமிக்கப்பட்ட வேளாண் துறையுடைய முதன்மை செயலாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்றிய காரணத்தினால் இன்றைக்கு நிவர் புயலிலிருந்து இன்றைக்கு மக்களை காத்திருக்கோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். சார், மத்திய அரசிடமிருந்து இப்போ வர்றாங்களா? அதுக்கு அவங்ககிட்ட நிதி எதுவும் கோர திட்டமிடப்பட்டிருக்கிறதா? நான் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன். உங்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எங்களை விட உங்களுக்கு முழுமையாக தெரியும். என இரவு பகல் பாராமல் இங்கேயே இருந்திருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, அரசு அவ்வப்போது அறிவிக்கின்ற செய்தியை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக மக்களுக்கு முறையாக எடுத்துச் சொன்னதன் விளைவாக மக்கள் அதை புரிந்து கொண்டு அவள் நடந்ததன் விளைவாக பெரும் சேதத்திலிருந்து இன்றைக்கு மக்கள் காப்பாற்றப்பட்டு அதற்காக ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அரசின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எவ்வளவு மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கு, எந்த மாதிரி பாதிப்பு இருக்கு, கணக்கெடுப்புடைய பணிகள் தொடங்கியிருக்கா? இப்பொழுதுதான் கணக்கெடுப்பு துவங்கி இருக்குது. இன்றைக்கு காலையில் தானே இந்த புயல் இன்றைக்கு அடித்து ஓய்ந்திருக்கின்றது. இதற்கு மேல் தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கணக்கிட்டு எவ்வளவு சேதம் என்பதை அவரிடத்தில் பெற்று அதற்கு தகுந்த இழப்பீட்டை அரசு வழங்கும். ஏற்கனவே பேரிடர் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வழங்கும். அதோடு அவர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அந்த விவசாயிகளை இடம்பெற செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். பெரும்பாலான விவசாயிகள் காப்பீட்டு திட்டத்திலே அவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அதிலிருந்தும் இழப்பீட்டு தொகை கிடைக்கும். காப்பீடு செய்யப்படாத விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு அரசு இழப்பீடு கொடுக்கணும் என்ற கோரிக்கை முன்வைக்கிற கடந்த 2-3 நாட்களில் பண்ண முடியாமல் போனது இல்லை. ஏற்கனவே தொடர்ந்து எங்களுடைய அரசு வேளாண் துறையினுடைய முதன்மை செயலர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க. அப்படி பெரும்பாலான விவசாயிகள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. யாரும் விடலை. இல்லைன்னா பேரிடர்லேருந்து நாங்கள் கொடுப்போம். கடந்த ஆண்டு 2015ஆம் ஆண்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க, தேசிய பேரிடர் மாவட்டமாக கடலூர் மாவட்டத்தை அறிவிக்கிறது. ஆனால் நம்முடைய அம்மா அரசு அறிவித்த மக்களுக்கு ஒரு இழிப்பான செய்தியாக இருக்கும். மத்திய அரசு திட்டங்கள் வரும். அதாவது இது தொடர்ந்து வந்தால் தான் அந்த அறிவிப்பு கொடுக்க முடியும். ஏதோ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒரு தடவைக்கு தான் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுது. அது இந்த தடவை கூட நிவர் புயல் வந்தது. இன்றைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் கடுமையாக பாதிக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த புயல் நீர்த்து போய்விட்டது. ஆகவே அப்படிப்பட்ட சம்பவம் அந்த அளவுக்கு இன்னும் மோசமடையவில்லை என்று அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். புயல் மழை வருகின்ற காலகட்டத்திலே மக்களுக்கு எவ்வித சிரமம் இல்லாமல் இருப்பதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் சொல்வது போல் அங்கு ஆக்கிரமிப்பு இருந்தால் அதை அகற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். 77 மின்கம்பங்கள் மட்டும்தான் சாய்ந்ததாக சொன்னீங்க. கடந்த 24 மணி நேரமாக கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் இல்லை. நேற்று மாலை அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு அந்த மின்சாரத்தை நாம் நிறுத்தவில்லை என்றால் ஏதாவது ஒரு இடத்தில் சாய்ந்து அதில் யாராவது வழியிலே நடந்து சென்றால் அவர்கள் அதில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து விடுவார்கள். ஆகவேதான் இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லா இடத்திலுமே அந்த எங்கெங்கெல்லாம் புயலால் பாதிக்கப்படுகின்ற மாவட்டங்களில் எல்லாம் அந்த மின்சாரத்தை நிறுத்தினோம். பிறகு ஒவ்வொரு பகுதியாக அதை ஆய்வு செய்த பிறகுதான் அந்த மின்சாரத்தை நாங்கள் கொடுக்க முடியும். இல்லைன்னா எந்த இடத்துல மின்கம்பம் விழுந்தது எப்படி தெரியும்? எல்லா நகர பகுதியாக இருந்தாலும் சரி, கிராம பகுதியாக இருந்தாலும் சரி, அனைத்து பகுதியிலும் ஆய்வு செய்து அந்த ஆய்வில்
ஆய்வில் எங்கேயுமே அந்த கம்ப சாயில் கம்பி அருந்து விடல அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் மின் இணைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு மின்சாரம் கொடுத்த பிறகு எந்த இடத்துல சாஞ்சிருக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது, இன்னைக்கு புயல் அடிச்சிருக்குது, இதில் 77 கம்பங்கள் சாஞ்சிருக்குன்னு நாமளே சொல்கிறோம். எந்த இடத்துல கம்பம் சாஞ்சிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதை நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் மின்சாரத்தை கொடுத்துட்டீங்களா, அதனால மக்கள் பாதிக்க விட்டுருவாங்க. இதையெல்லாம் மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு தான் அரசு எடுத்த நடவடிக்கை கிடையாது. அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 1000 மின்சார ஊழியர்கள் வரவேற்கப்பட்டாங்க. அப்படி இருந்தும் காலையிலிருந்து இயல்பு நிலையை திரும்பிய பிறகும் இதுவரை அந்த பணிகள் நிறைவடையலை. ஆமாம், நீங்கள் ஒவ்வொன்றா தானே பார்க்க முடியும். நீங்கள் என்ன சுவிட்சு ரிமோட் கண்ட்ரோலா பட்டன் உடனே எல்லாம் போய் பார்க்கறதுக்கு? ஒரு கம்பத்தை எடுத்து நிறுத்தி பாருங்க. நீங்கள் போங்க, ஒரு கம்பத்தை எடுத்து நிறுத்துங்க, எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்னா அது உழைச்சா தான் அந்த உழைப்பு தெரியும். மின்கம்பத்தை ஒரு மின்கம்பத்தை பறிச்சு நெட்டு அதில் பீங்கெல்லாம் போட்டு ஒயர் எடுத்து இவ்வளவு நேரம் இருக்குது. ஆகவே நீங்கள் எடுத்துன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது எர்த்து நிறைய மரம் சாஞ்சிருக்கும், மரத்து மேலே அந்த கிளையில் அந்த ஒயர் பட்டால் எர்த்தடிச்சிடும். இதெல்லாம் ஒரு முக்கியமான நிலையில் நம்முடைய அரசு ஊழியர்கள் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் இரவுகள் போகாமல் இந்த புயல் எதிர்கொண்டிருக்கிறாங்க. அவர் பாராட்டு சொல்லுங்க. ஆகவே இதை பொறுத்த வரைக்கும், மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபத்தானது. உயிர் மிக மிக முக்கியம். நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா அரசு அறிவித்த வழிமுறை பின்பற்றுன்னு சொன்னோம். நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கார், புயல் அடித்து ஓய்ந்து 6 மணி நேரம் கழித்து தான் வெளியில் போகணும்னு சொல்கிறோம். ஆனால் புயல் அடிக்கும் போதே போகிறார். புயல் நின்ன உடனே மரம் சாஞ்சு அப்படியே ஒருத்தர் இறந்துடுறார். இதில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். மக்களை காப்பதற்கு, மக்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்நோக்கி தான் இதை நாங்கள் செய்கிறோமோ ஒழிய மின்சாரத்தை நிறுத்த வேணும்னு எந்த இதுவும் கிடையாது. மக்களுக்கு எவ்வித சிரமம் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்கு தான் இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதிமுக என்ன பாடம் சொன்னேன்? ஏங்க, புயல் அடிக்குது, நிவர் புயல் அடிக்குதுன்னு சொல்கிறோம். அந்த புயலை எப்படி எதிர்கொள்வது, அதிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது, இதுதான் அரசு எடுத்த நடவடிக்கை. இதுக்கு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். ஆக சரியான முறையில் நடவடிக்கை எடுத்த காரணத்தினால்தான் உயிர் சேதமும் குறைக்கப்பட்டிருக்குது, பொருட்சேதமும் இல்லை. ஆக இவ்வளவு திறமையாக நம்முடைய அரசு ஊழியர்கள் இன்றைக்கு இரவு பகல் பாராமல் இன்றைக்கு இந்த பணியை மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா இடத்துக்குமே சென்று எங்கேயுமே பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று கவனமாக பார்த்து கொண்டார். இன்னும் சொல்ல போனால் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் சென்னையில் இருக்கிற எழிலகத்தில் இருக்கின்ற கட்டுப்பாட்டு அறையில் அங்கேயே தங்கியிருந்து மாவட்ட நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கின்ற கேட்டிருந்து அதற்கு உண்டான நடவடிக்கை உடனுக்குடன் எடுத்த காரணத்தினால நாம் பெரும் பாதிப்பிலிருந்து எனக்கு மீட்டிருக்கோம் என்பதை மட்டும் தெரிவித்து நன்றி, வணக்கம். சுனாமியால் பாதிக்கப்பட்ட